சாப்பாடு பாரு ஒன்னோட ஒன்று ஒட்டு. அப்பா வாசம் கம 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 கமன்னு இழுக்குது. கறி எதுக்குமா அவ்வளோன்னு கேட்டல. ஆமாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரம்ஜான். எல்லாத்துக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், என்னடா இவன் கார்த்திகை மாதம் வந்தால் மாலை போடுறான், ரம்ஜான் மாதம் வந்தால் ரம்ஜான் கொண்டாடுறான் அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு புரியும். ரம்ஜானுக்கு பிரியாணி தாங்க ஸ்பெஷலு. அதுவும் எங்கள் அம்மா கையால் செஞ்சாங்கனாக்கா சொல்லவா வேணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா எப்படி பிரியாணி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எத்தனை மில்லி? 1 லிட்டரா? இது பிரியாணி மசாலா. என்னென்ன அது பிரியாணி மசாலா? பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, எல்லாம் பிரியாணி மசாலா. என்னது? நல்லா பொறிஞ்ச வச்சு வெங்காயம் கட்டணும். கட்டாது போடுங்க. எத்தனை கிலோமா? 2.5 கிலோ. 2.5 கிலோ அரிசி ஊற வச்சாச்சு. நல்லா இஞ்சி பூண்டு, இது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினாட்டி இஞ்சி பூண்டு 1 கிலோவுக்கு இஞ்சி பூண்டு 150 போடணும். 150 கிராமா? ஆமாம், 150 கிராம் போடணும். இஞ்சி 150, பூண்டு 150. 1 கிலோவுக்கு. குஸ்காவாக இருந்தால் 100 போடும். பிரியாணியாக இருந்தால் 150 போடும். அப்படி இல்லையா 1/4 கிலோ போட்டால் போதும். 2 சேர்த்து இஞ்சியும் பூண்டு சேர்த்து 1/4 கிலோ. பச்சை வாசனை போன வாட்டி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை பண்ணாட்டி தக்காளி போட்டுக்கணும். தக்காளி ஒரு 1/2 கிலோ போட்டால் போதும். 1/2 கிலோ போடுமா? 2 கிலோவுக்கு 1/2 கிலோ போட்டால் போதும். தக்காளி நல்லா வணங்கின வாட்டி கொத்தமல்லி பழத்தை போடணும். ஒரு 2 கைப்பிடி போடணும். 2 கைப்பிடி? போதும். கொஞ்சம் அனலை குறைச்சி வச்சுக்கிட்டா இஞ்சி பூண்டு தீயாத இருக்கும். நல்லா கொஞ்சம் அனல் கம்மியாக பச்சை வாசலாம் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அடுத்து கொத்தமல்லி புதினா போடணும். நல்லா இதெல்லாம் வணங்கின வாட்டி பச்சை வாசனை போட்டதுக்கப்புறம் அப்புறம் காரத்துக்கு கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் போட்டு கறி போட்டு நல்லா இது பண்ணணும். தயிர் போடணும். தயிர் ஊற்றணும் அதில்? அப்புறம் தான் போடணும். கறி போட்ட வாட்டி தான் தயிர் போடணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து கறி தான். கொத்தமல்லி புதினா, இது கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் போடணும். பண்ணலாம். தக்காளி வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடணும். அப்புறமே நம்ம போடுவோம்ல, அதனால நினப்பா போடணும். அப்புறமே தக்காளி வணங்கிறதுக்காக வந்து உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு போடணும். ஏன்னா இதை நினப்பு வச்சுக்கணும். ஏன்னா அப்புறமே நம்ம சேர்த்து போட்டுருணும். போட்டது நினப்பு இருக்கணும். இப்போ எவ்வளோ? ஒரு கைப்பிடி போட்டிருக்கியா? ஒரு கைப்பிடி. அதாவது தக்காளி போட்டதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து உப்பு போட்டால் தான் சீக்கிரம் தக்காளி வெந்துடும். கொஞ்சம் அனல் கம்மி பண்ணும். ஏன்னா சூடு அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக அனல் கம்மி பண்ணிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாவே அனல் கம்மி பண்ணிக்கணும். அடி பிடிக்காம போட்டு கொஞ்ச நேரம் நல்லா பச்சை வாசனை போடுற முடிக்கும் மூடி வச்சிடணும். மிளகாத்தூள் ஒரு இது, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு. 2 ஸ்பூனா? ஒரு பாக்கெட் போட்டுறேன். இல்லை, நான் பாதி எடுத்து அளவு பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். சரி சரி. இது காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள். மிளகாத்தூள் பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஏற்கனவே, அதுக்கு காரம் பத்தாது இல்லையா, அதனால மிளகாத்தூள்.
இந்த தக்காளி புதினா அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்தது அதெல்லாம் வணங்கிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள். ஓ, அதுதான் இந்த கலர் வரதா? மிளகாத்தூள் போட்டால் தான் கலர் வரும். ஜிலேபி பவுடர் போடணும் அப்புறமே. இது வந்து மிளகாத்தூள் போட்டாலே கலர் வரும். காரம் கொஞ்சம் உரப்பா இருக்கும். கோழிக்கறி இல்லையா, சிக்கனுங்கிறதுனால காரம் கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ நீ போட்டது தானே காரம், இன்னும் கொஞ்சம் போடணும்? இல்லை, போதும். அவ்வளோதான். பச்சை மிளகா போட்டுருக்கோம்ல, ஆமாம், அதனால போதும். இப்போ தயிர் ஒரு 1/4 லிட்டரு. தயிர் ஒரு 1/4 லிட்டரு. அது எதுக்குன்னா சாப்பாடு வந்து டேஸ்ட் கொடுக்கும், சோறு பலன்னு கொடுக்கும். தயிர் போடணும் கண்டிப்பா. தயிர் தான் டேஸ்ட்டே. தயிர் இருந்தால் தான். ஒரு 1/4 லிட்டர் தயிர். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வணங்கி அப்புறமே சிக்கன் கழுவி போட்டுடும். அப்புறமே கறி போட்ட வாட்டி நம்ம உப்பு போடணும். ஏன்னா அந்த கறியில் உப்பு இறங்கணும்ல. இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு தான் போட்டோம். கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத. சாப்பாடு அரிசி போட்டால் தான் கிண்டக்கூடாது. இது வந்து இஞ்சி பூண்டு மசாலாலாம் இருக்கிறதுனால சாப்பாடு போட்டு கிண்டனா குழஞ்சிரும், சாப்பாடு உடஞ்சிரும், அரிசி உடஞ்சிரும், நெய் அரிசி மாதிரி ஆகிடும். இந்த பதத்துக்கு வரணும். நல்லா ஸ்மெல் வரணும். எண்ணெய் நெய் எல்லாம் வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு. அதுதான் நம்ம நல்லா வணக்கிட்டோம்ல, வணங்கிடணும். இப்போ பாரு, நெய்யும் எண்ணெயும் மேலே வரணும். அப்போ அந்த பதத்தில் மேலே வந்துச்சுன்னா நல்லா இது வணங்கிச்சுன்னா. இதுக்கப்புறம் இந்த தெனா போட்டில் இப்போ மிளகாத்தூள் உப்பு போட்டாச்சு. மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு அதுக்கப்புறம் என்ன போடணும்? இப்போ தயிர் போட்டுட்டுனா தயிர் போட்டாச்சு. ஆமாம். இப்போ பாரு, நம்ம போட்ட தக்காளி எல்லாம் கொலன்னு ஆயிடுச்சு. நல்லா தெரியலையா? தெரியல. அப்போதான் சாப்பிடக்குள்ள தக்காளி அது இதுன்னு வாய்க்கு எடுத்து வைக்கிறதுக்கு சாப்பாட்டில் இதாகும். பொறுக்கி வைக்க தேவையில்லை. அதுவே நல்லா அப்படி வணக்கிறது ஒன்று ஒன்றா போட்டு வணக்கிட்டோமா இதெல்லாம் கதன்னு ஆயிடும். சாப்பாட்டில் அப்படியே கலந்துடும். இப்போதான் மெயினான செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ கறியை வந்து எடுத்துட்டு வந்திருக்கோமா. இப்போ என்ன பண்ணணும்? இது நல்லா 4-5 வாட்டியா இந்த கரை எல்லாம் ரத்தக்கரை போகிற முடிக்கு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்தால் தான் ஸ்மெல் போடும். சிக்கன் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். அதனால நல்லா கழுவி இப்போ வந்து கறி போடுறோம். இது எத்தனை கிலோ கறி? 2 கிலோ போட்டுட்டேன். அப்போதான் நம்ம எத்தனை கிலோ அரிசி போடுறோமோ அத்தனை கிலோ கறி போடணுமா? உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் நிறையா போட்டுட்டேன். சாப்பாட்டுக்கு ஒரு நிறைய கறி இதாகும் இல்லையா, அதனால சாப்பாட்டுக்கு கறி இருந்தால் தானே. நம்ம பிரியாணிக்கு எப்பவுமே பெருசாக தான் இருக்கணும். துண்டு ஒரு பீஸ் வந்து 50 கிராம் இருந்தால் தான் அந்த கறி வேக கொஞ்சம் துண்டு. கறி வந்து வேக கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் இப்படி பீஸு நல்லா லெட் பீஸ் மாதிரி போட்டுட்டோம்னா சாப்பாடெல்லாம் போட்டோம்னா கறி நல்லா வெந்துச்சுன்னா சின்னதாகிடும் பீஸு. மட்டனாக இருந்தால் அப்படியே இருக்கும். சிக்கன் வந்து சின்னதாகிடும். கறி வெந்துச்சுன்னா கொஞ்சம் பீஸ் வந்து நம்ம போகிறதுக்கு மேலே சைஸ் சின்னதாகிடும். இப்போ நம்ம தேவைக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா அது கறியில் இறங்கும். அதுக்காக முன்ன போட்டது மசாலாவுக்கு இப்போ போகிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிக்கு. ஆனால் நினப்பு வச்சுக்கணும். ஆமாம், இப்போ நான் கறிக்கு போட்டிருக்கேன். நம்ம இந்த தக்காளி வணங்குறதுக்காக போட்டிருக்கோம். இல்லை, கறி போட்டதுமே எல்லாம் கெட்டி ஆயிடுச்சு. ஆமாம், எசன்ஸ் அதில் இறங்குது இல்லை. இப்போ எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி சிம்மில் வச்சு மூடி வச்சோம். ஏன்னா நல்லா இருக்கனால மூடி வச்சுட்டோம். கறி நல்லா வணங்கிடுச்சா? கறி நல்லா வணங்கிடுச்சா? ஒன்றுக்கு 2 கிலோவுக்கு 4 இது தண்ணி வச்சா போதும். 5 வைக்க சொல்லுவாங்க, 5 வைக்கக்கூடாது, 4 வச்சா போதும். 4 படி. ஆமாம், 2.5 படி அரிசிக்கு 4 படி தண்ணி வச்சா போதும். 1க்கு 1 வைப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. 1 படி தண்ணி கம்மி பண்ணிக்கணும். இப்போ நல்லா கலக்கி அவ்வளோதான். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கணும். கரெக்டான உப்பு இப்போ தான் போடணும். ஏற்கனவே 2 படி போட்டிருக்கு, 2 கை இப்படி போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம்லையா, நம்ம அதனால இப்போ வந்து உப்பு போட்டு பார்த்து காரம் உப்பு இல்லை கரெக்டாக இப்போ போட்டுட்டா தீர்ச்சின்னு உப்பு போட மாட்டோம். இப்போ நம்ம வந்து எதை அரிசி அளந்து போட்டோமோ அதை தான் கணக்கு. ஆமாம், அரிசி 2.5 படி போட்டோன்னா 2.5க்குன்னா 4.5 படி 5 படி தண்ணி வைப்பாங்க. நான் 5 படி வைக்க மாட்டேன், 4 படி தான் வைப்பேன். சரி, இப்போ 3வது
இப்போ உப்பு தேவைக்கு தகுந்த இப்போதான் கரெக்டாக இருக்கும் உப்பு. இதோட 3வது கைப்பிடி. நான் 3வது கைப்பிடினா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். அதான் அதிகம் போய் தக்காளிக்கு ஒரு டைமு தக்காளி வணங்குறதுக்கு போட்டிருக்கேன். ஆமாம். அப்புறம் கறி டேஸ்ட் ஏறது உப்பு ஏறுறதுக்கு நான் போட்டேன். இப்போதான் அரிசி தண்ணிக்கு கரெக்டானபடி இனி உப்பு இல்லை எதுவும் இல்லை. கொலை கொதிச்ச வாட்டில் அரிசி போட்டால் தீர்ந்துச்சு. கறி வெந்துருச்சு. ஓகே. இப்போ கறி வெந்துருச்சா? சரி. அரைப்பாதான் வெந்துருச்சு கறி. இப்போ அனல் தூக்கி வச்சுக்கலாம். இப்போ அனல் வச்சுக்கலாம். அதிக அனல் இப்போதான் வைக்கணும். இந்த கண்டிஷனில் வந்து போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்த வாட்டி அரிசி போட்டால் தீர்ந்துச்சு. அம்மா நீ ஊற்றின தண்ணி என்னமோ எரிமலை மாதிரி கொதிச்சுட்டு இருக்குது. ஆமாம், அந்த கொதிக்கணும். நல்லா கொதிச்சாக்கா சாப்பாடு மெதுவாக இருக்கும். ஏன்னா அரிசி ரொம்ப நேரம் வேக மாட்டேன். இப்போ கலருக்கு கொஞ்சோண்டு காஷ்மீரி போடும். காஷ்மீரினா கேசரிக்கு போடுறோம்ல அந்த பவுடர் கலர் போடும். அந்த ரெட் கலரில் வரதுக்காக. மஞ்சள் கலர்லாம் வருதுல்ல, அதெல்லாம் போடலாமா? லட்டு பவுடரு. இது வந்து ஜிலேபி பவுடர். இப்போ நான் மஞ்சள் கலர் போட்டால் மஞ்சள் கலரில் வந்துடுமா? மஞ்சள் தூள் மாதிரி இருக்கும். இது வந்து கலர் வராது. பிரியாணிக்கு சிவப்பு கலர் தான் போடும். அந்த ஒயிட் கலர்லாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் அது வந்து குஸ்கா. அதாம்மா ஒயிட் கலரில் பிரியாணி செய்கிறாங்களா, அதுக்கெல்லாம் போடாமல் விட்டுருவாங்களா? போடக்கூடாது. போடாமல் விட்டா ஒயிட் கலர் பிரியாணி. ஓகே ஓகே. இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த காஷ்மீரி பவுடர் போடணும். கொஞ்சம் போடணும். கேசரி பவுடரா? ஓகே. மூடி வச்சிடணும். நல்லா இன்னும் கூட நல்லா கொதிச்சாதான் தண்ணி நல்லா கொதி வந்து இதாகிடுச்சுனாக்கா நம்ம அரிசி போட்டுட்டு அதனால குறைச்சிடணும். அதனால குறைச்சிடணும். ஜிலேபி பவுடர் போட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்தது என்னம்மா? அரிசி போடணும். நல்லா காஞ்சிருச்சா அரிசி போட்டு அரிசியில் தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு அரிசி போடணும். இது எத்தனை கிலோ அரிசி? அதான் முன்னே சொல்லுங்க. தண்ணி இல்லாத வடிகட்டி போடணும். இப்படி பறக்க போட்டோம்னா சாப்பாடு இதாகும். இது 2.5 கிலோ அரிசி. ஆமாம். அரிசி போட்டாச்சு, அவ்வளோதான். அரிசி போட்டு முடிச்சது. அரிசி போட்டோன்னா ஒரு திருப்பி மெதுவாக கிண்டணும். அனல் கம்மி பண்ணிக்கணும். மெதுவாக பண்ணிக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். ஃபுல்லாக அனல் கம்மி பண்ணி வச்சுக்கணும். அடி பிடிக்காது. பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும். இப்போ கிண்டும் போது உடையாதா? நல்லா இது சும்மா கிண்டிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அரிசி வந்து இப்போ அவ்வளோதானா? அவ்வளோதான். அனல் கம்மி கட்டிக்கணும். கொதிச்சு அது வந்து வத்தி அப்புறம் நல்ல ஒரு பதத்துக்கு வரும்போது சாப்பாடு அப்படியே பொங்கி வர மாதிரி இருக்குது. என்னதுமா? தம் விட்டுருக்குறேன். சாப்பாடு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிச்சு. இப்போ என்ன செய்யணும்? சாப்பாடு இன்னும் இது வந்து எலுமிச்சை மரம். ஆமாம், எலுமிச்சை மரம். ஒரு எலுமிச்சை மரம் புழிஞ்சுட்டு இந்த கொட்டையெல்லாம் இப்படி வடிகட்டிட்டு இந்த கொட்டை பற்றியா வடிகட்டி வச்சு இதை எடுத்து போட்டுட்டு சாப்பாடு இப்படி கிளறி விட்டா சாப்பாடு நல்லா எதுக்காக போடுறது? சாப்பாடு நல்லா பளபளன்னு வரும். புளிப்பு தன்மை இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் சாப்பாடு நல்லா பளபளன்னு இருக்கும். ஒன்னோட ஒன்று ஒட்டாது. புளி சாப்பாடெல்லாம் இருக்குல்ல, அந்த புளிப்பு தன்மை வந்து ஒட்டாது சாப்பாடு. இப்போ போட்டுட்டோமா இந்த இதில் எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம கிண்டி விடக்கூடாது. தம்மு விட போகிறோம். தம்மு தான் போடணும். ஆமாம், தம்மு விட்டா வேலை முடியும். அவ்வளோதான். போட்டுட்டோம்னா சுற்றிலும் தொடச்சிட்டு இதுக்கு மேலே இறக்குறது தானா? இறக்கல, தம் விட்டு இதுக்கு மேலே தான் சாப்பாடு இதாகும். தம் விட்டுட்டோம்னா சாப்பாடு அது மலர்ந்து வந்துடும். இப்போ வந்து நல்லா இதுக்கு வெயிட்டான பாத்திரம் வந்து தம் வந்து விட்டோம்னாக்கா அனல் கம்மி பண்ணிக்கணும். ஆமாம், ஏற்கனவே கம்மியாக தான் இருக்கு. ஆமாம், அதுதான் நம்ம வெயிட்டான பாத்திரம் மேலே வச்சிடணும். ஆக்கி கற்றுக்கோ. இதுலையாச்சும் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கற்றுக்கோ. என்ன தெரியும்? செஞ்ச பார்த்தேன் பிரியாணி. அன்னைக்கு செஞ்ச பிரியாணியா? பிரியாணி வந்து அம்மா செஞ்சுட்டாங்க. எப்போ சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணுறேன். எப்படி கற்றுக்கணும், எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியும். வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சிடணும். தண்ணி பிடிச்சி வந்து மேலே வச்சிடணும். வெயிட்டாகவே இருக்கும் அப்படியே. அப்போ ஒரு 2 வாட்டி எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா சோத்தை திருப்பி விட்டோம்னா அடி பிடிக்காம இருக்கும். சாப்பாடு நல்லா உடையாம இருக்கும். சும்மா போட்டு கிண்டோம்னா சாப்பாடு உடையாது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு.
தம் போட்டு முடிச்சாச்சு, ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. என்ன பண்ணணும் இப்போ? இப்போ எடுத்து பார்க்கணும், சாப்பாடு தண்ணியெல்லாம் வத்திருச்சான்னு பார்க்கணும். இப்போதான் கரெக்டான பல பல பழம்னு தெரியுது, பிளாஸ்டிக் பேஸ் மாதிரி. கரெக்டாக இருக்குதா? கொஞ்சம் வேற வரையா இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு. நெய் எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கிறோம்ல, சாப்பாடு பாரு ஒன்றோட ஒன்று ஒட்டு. அப்போ வாசம் கம 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 கமன்னு இழுக்குது. கறி எதுக்குமா அவ்வளோன்னு கேட்டல, ஆமாம். அப்போ தான் இப்படி சாப்பாட்டு வாய்க்கு கறி வரும். சாப்பாடு இருக்குதா? கறியெல்லாம் உள்ளே போயிடுச்சா? இல்லைப்பா. ஓ, உள்ள தோண்ட தோண்ட வந்து அப்போ கேமராவே இதாகி போச்சு. ஒன்றாவில் அனல் அனல் லெக் பீஸு. இப்போதான் கறி வந்து வெந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. கறி வெந்துருச்சு, சாப்பாடு வெந்துருச்சு. சரி, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்றேன். ஓகே, இப்போ சாப்பிடும்போது காட்டுறேன் என்ன டேஸ்ட்டில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்கிறோம். சரி, நீ டேஸ்ட் பார்க்குறியா? நீ சாப்பிட்டு சொல்லுமா. நீ அந்த ஆர்த்திட்டு ஆர்த்தி டேஸ்ட்டு பாரு. சொல்லுவீங்கன்னா தட்டு எடுத்து அவ்வளோலாம் இல்லை, சும்மா டேஸ்ட்டு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. ஏன் அவனை வெளியே போய் எப்படி இருக்கு? பொய்லாம் சொல்லக்கூடாது. நிஜமா சூப்பரா இருக்கு. சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு போகணும். சாப்பிட்டு முழுங்கவே இல்லை அதுக்குள்ள. செம்மையா இருக்கு. ஏன் எப்படி இருக்கு? ஏன் வெக்கப்படுற? நல்லா இருக்கா இல்லையா? உண்மையும் சொல்லு. ஹாப்பி ரம்ஜான் சொல்லிருங்க. ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். என்ன ஆர்த்தி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. மாமியார் சமையல், மாமியாரோட கையால பிரியாணி செய்யறேன். என்ன பண்ண எல்லாம் முடிச்சு கட்டிட்ட? ஆமா, சாப்பிட்டேன். இதானே ஃபர்ஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு, அடுத்த ரவுண்டு போகணுமா? வேற லெவல். ஓகே ஓகே. அம்மா நீ என்னம்மா கடிச்சு துப்பி முனி படத்தில் வர மாதிரி கடிச்சு துப்பிட்டு இருக்கிற? இல்லடா, எலும்பு நல்லா இருக்கு. எப்படி நீ என்ன வலிச்சு அந்த பிள்ளையோட மோசம்? டேஸ்ட் பார்க்க தான் போட்டேன். டேஸ்ட் பார்க்கறன்னு முடிச்சே கட்டிட்டேன். சாப்பிட்டு முடிச்சோட நீ வந்து வீடியோ எடுத்தா என்ன பண்ணுவோம்? டேஸ்டா இருந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். நானும் சாப்பிட்ற முசோல விட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நீங்க கேட்ட கேள்விக்கான காரணம் எல்லாமே பாத்தீங்கன்னா இவர் தாங்க. அதான் என்ன கேள்வினாக்கா, நீங்க ஏன் ரம்ஜான்லாம் கொண்டாடுறீங்க, பக்ரீத்லாம் கொண்டாடுறீங்க அப்படின்னு. நான் மாலை போடுறீங்க, பக்ரீத் கொண்டாடுறீங்க, ரம்ஜான் கொண்டாடுறீங்கன்னு. அந்த ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு காரணமே இவர் ஒரு ஆள் தான். இவருக்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த முஸ்லீம் பண்டிகைலாம் வந்துட்டு நாங்கள் கொண்டாடுறதுக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக எந்த வீடியோலையும் வந்துருக்க மாட்டேன். என்னோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு எதுலேயுமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இவர் வந்து வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இவர் வந்துட்டு டேக்கில் எடுக்க முடியாது, எதாவது பேசியிருந்தா வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. அப்படி சரளமாக பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா இவர் வந்து உட்காரதே பெரிய விஷயம், இவரை வச்சு பேசுறது பெரிய விஷயமா இருக்குது. இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்துட்டு நிறைய ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து இறப்பு ஏற்பட்டத காரணம்னால இவர் வந்து கொஞ்சம் மனசு உடஞ்சி போயிட்டார். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா, நான், எங்கள் அக்கா எல்லாமே வந்துட்டு கலப்பு திருமணம் பண்ணி அந்த பக்கம் போயிட்டோம். அது வந்து இவர் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாரு, இவரும் அதை பற்றி ஏற்றுக்கிட்டாரு. இப்போ வந்து நாங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம்னாக்கா, நாங்கள் எல்லாமே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோங்க. நாங்கள் ரம்ஜான் கொண்டாடுவோம், பக்ரீத்து, இந்த தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி எல்லா ஒரு இதையுமே நாங்கள் கொண்டாடுவோம். இதுதான் காரணம். இவரை பற்றி சொல்லணுனாக்கா இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இல்லை, நான் பேசவும் முடியல. இதை வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து எதாவது சொல்லணுனாக்கா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அதுக்கான வீடியோ நான் வந்து இன்னொரு நாள் எடுத்து போடுறேன். ஹாப்பி ரம்ஜான், ஈத் முபாரக்.